புதுசா ஒரு யார் வேணா வரலாம், காற்றை விட்டால் பறந்து விடுவார்கள். அதே மாதிரி உங்களுடைய பயத்தை நீங்க விரட்டி நாங்க பயப்படுறது ஒன்றும் அண்ணா திமுக கிடையாது, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுக. பயம் இல்லாம இந்த வார்த்தை வர வேண்டியதில்லை. நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னாலும் பெரிய ஆள் இல்லையே, பேசாம போயிருக்காங்க. அண்ணாவால உருவாக்கப்பட்ட திமுகன்னு அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், சொல்லி கொடுத்து சொல்லலாம். உலகத்துக்கே தெரியும் திமுக உருவாக்குனது அண்ணா தானே. இதெல்லாம அது உச்ச நீதிமன்றத்துக்கு போண்டி தேவைன்னு இருக்கு. விளக்கேத்தணும் தானே. நீங்க விளக்கேத்த நீங்க உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்து இருந்தா, நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும்போது என்னைய எளிவா நீங்க முரசொலியிலே கற்று எழுதுனீங்க, பேசுனீங்க. அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டீங்க? ஏன் போட்டீங்க? நீங்க எல்லாம் குடும்பமே வேலை எல்லாருமே தூக்குனீங்க. அப்ப அது அந்த நேரத்துக்கு இப்ப எதுக்கு போகணும்? விளக்கேத்துற உரிமை இருக்கா இல்லையா? அதான எங்க பேச்சு. சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்க விளக்கேத்துற உரிமை இருக்கு. ஒரு அரசு என்னவா இருக்கணும்? உங்களுக்கு தெரியும், தமிழன் அறம் சார்ந்தவன், தமிழ் பேரன்பின் தாய், எல்லாருக்கும் சமானமே தருவான். அப்படிங்கும் போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு. ஒரு கோட்பாட்டை என்ன இருக்கணும்? உன்மதம் சிறந்தது வழிபாடு, என் மதமும் சிறந்தது வழிபாடு. அதானே கோட்பாடா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு அரசு பிரச்சனை வராம நல்லிணக்கத்தை விரும்பி, அமைதியை விரும்பி, அறம் சார்ந்த ஆட்சி செய்யற ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கணும்? இருமத பெரியவர்களை அழைச்சு, உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டுல நீங்க தலையிடக்கூடாது, அவரவர் வழிபாட்டை போற்றுங்க, அரசு உங்களுக்கு துணை நிற்கும். நீங்க விளக்கேத்தனா அறநிலையத்துறை வருது. நீங்க கிடாவட்டி கந்திரியாக்கி சிக்கந்தர் தர்கால வழிபடணுமா, அரசு உங்களுக்கு துணை நிற்கும். அவரவர் வழிபாட்டை நீங்க அமைதியா போற்றுங்க, யாருக்கும் இடையூறா இருக்காதீங்க, போங்க. இது மண்ணின் மாண்பு, அதை கடைப்பிடிங்க. இவ்வளவுதானே. அதை நீ போய் நீ அங்க உயிர் பலியிடுறதுக்கு அங்க இடம் இல்லை, அங்க அனுமதி இல்லைன்னு அறநிலையத்துறை ஒரு இதை போட்டதுனால வந்த பிரச்சனை. அந்த காவலர் கிடாயை வெட்ட போகும்போது பிடிக்கிறான். நேத்து வெட்ட போகலையே, பல நாளா வெட்டுறங்கிறாங்களே, ஏன் தடுத்த? நீ விரும்பி இந்த பிரச்சனையை உருவாக்கு. இப்ப இது ஒரு நொடியில தீர்த்திருக்க முடியாதா? அப்ப நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில தீர்க்க முடியாதா? எதுக்கு இந்த 2 வருஷமா, இந்த 6-7 மாசமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? அப்ப திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்குது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமா தனக்கு வரணும்னு நினைக்குது. இப்ப நீங்க என்ன நடக்குது நாட்டுல? அரசியல் கிறிஸ்தவர் இஸ்லாமியர், திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க, இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த அரசியல் தவிர்க்க முடியாதா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப 2 பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்க இந்த பிரச்சனையை கையிலிடுங்க. இன்னமும் எங்க முருகன் முந்தா நாள் தான் வந்தது, ஒரு இறை போலவும், அந்த திருப்பரங்குன்றத்துல நேத்து தான் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறது போலவும். புரியுதா உங்களுக்கு? அப்ப பல ஆண்டுகளா வழிபட்டு இருந்தது. இப்ப நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும் போது கூட நீங்க விளக்கேத்தலையே. ஏன் இப்ப விளக்கேத்தணும்? தேர்தல் வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.